எனர்ஜி ஹீலிங் எப்படி நம்மளை பெட்டர் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எனர்ஜி ஹீலிங்கிறது வந்து எமோஷன்ஸை நிறைய ரிலீஸ் பண்ணுறது தான். ஏன்னா எமோஷன்ஸ்லாம் என்னது, எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் எமோஷன்ஸ். ஸோ நம்ம தாட்ஸ் எல்லாமே எனர்ஜி தான். ஸோ எனக்கு முடியாது, என்னால் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பெயின்ஃபுல் தாட்ஸ் இருக்கும், நிறைய ஃபியர்ஃபுல் தாட்ஸ் இருக்கும், நிறைய கில்ட் தாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே எனர்ஜியாக நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எனர்ஜிஸ்லாம் வந்து நம்ம வந்து அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த பாடிக்குள்ளே அந்த எனர்ஜிஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதே தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்ல, அதுக்கு எனர்ஜி ஹீலிங் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம கான்ஷியஸாக வந்து நம்ம தாட்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம், எனர்ஜி ஹீலிங் மூலமாக நம்ம எனர்ஜிஸையும் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையில்லாத ஃபியர், தேவையில்லாத கில்ட், தேவையில்லாத ஷேம், ஜெலசி, க்ரீட், இது எல்லாமே வந்து நம்மளை கீழே போட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஏன்னா அது நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை வெளியே அனுப்பணும்ல, வெளியே அனுப்பிட்டு புது தாட்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ எனர்ஜி ஹீலிங் எடுத்துகிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு அந்த தேவையில்லாத அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்குள்ளே நல்ல தாட்ஸு, பாசிட்டிவ் தாட்ஸ், எம்பவரிங் தாட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரலாம். இதில் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எனர்ஜி ஹீலிங் படித்தீங்க, நாங்கள் சொல்லி தரது வந்து காட் கட்டிங், பிரம்ம நாடி ஹீலிங், இடாப்பிங்களா நாடி ஹீலிங், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பிரம்ம நாடி ஹீலிங்கில் வந்து ஆரா ப்ரொடெக்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு மட்டும் பண்ணுறது போக நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கிட்ஸுக்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கள் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதை பற்றி நாங்கள் நிறைய சொல்லித்தரோம். நீங்கள் அந்த கோர்ஸும் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எம்பவர்டு பர்சனாக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவோம், உங்கள் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் யூ இன் மாஸ்டர் கிளாஸ். தேங்க்யூ.